செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் இருவர் அடுத்தடுத்த 2 வீடுகளின் பூட்டை உடைத்து சுமார் 100 சவரன் நகை, 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம். அந்த 2 இளைஞர்கள் யார், என்ன நடந்தது? வணக்கம் ராஜினி. அருப்புக்கோட்டை அண்ணாமலை நகரைச் சேர்ந்தவர் ருக்மணி. இவருக்கு வயது 77 வயது ஆகிறது. இவரது கணவர் கடந்த 10 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார். ருக்மணிக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். அந்த மகனும் 2 மகள்களும் வெளியூரில் வசித்து வருகின்றனர். ருக்மணி மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று ருக்மணி மதுரையில் உள்ள தனது உறவினர் துக்க நிகழ்விற்காக வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை சுமார் 2 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்து 2 மர்ம நபர்கள் ருக்மணி வீடு பூட்டியிருப்பதை கண்டு அந்த இருசக்கர வாகனத்தை அவரது வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு ருக்மணி வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பீரோவை உடைத்து அந்த பீரோவில் இருந்த தங்க நகைகளாக 80 சவரனும், அதுபோக தங்க காயின்கள் மற்றும் சிறிய தங்க நகைகள் என மொத்தம் 100 சவரன் தங்க நகைகளையும் ரூபாய் 1 லட்சம் பணத்தையும் வெள்ளி பொருட்களையும் கொள்ளையெடுத்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். அதே போல அதே தெருவில் வசிக்கும் அழகேசன் என்பவர் வீட்டிலும் அந்த அழகேசன் வந்து வெளிநாட்டில் இருந்து வருகிறார். அவரது வீட்டிலும் பூட்டை உடைத்து 2 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை அந்த 2 மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளின் அடிப்படையில் அந்த இளைஞர்கள் யார் என நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.